அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் அதிகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய முடி வளர்ச்சியை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெமிடி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த ரெமிடியை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தலையில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும். முடி கொட்டுற பிரச்சனை கம்ப்ளீட்டாக நமக்கு நிற்க ஆரம்பிச்சிடும். அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சாதம் வடித்த அந்த வடிகஞ்சி தண்ணி தாங்க. இந்த சாதம் வடித்த தண்ணியை நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், தெரியாமல் தூக்கி கீழே ஊற்றிடும். வேஸ்ட்டு தான், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடிகஞ்சியை தூக்கி நம்ம கீழே ஊற்றிடும். அந்த வடிகஞ்சியில் கொஞ்சமாக சேக்காத்தூள் போட்டு நம்ம தலைமுடியில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை முதல்ல நமக்கு கம்ப்ளீட்டாக நிற்க ஆரம்பிச்சிடும். இதனால் பார்த்திங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய இந்த பொடுகு பிரச்சனைகள், சின்ன சின்ன அரிப்புகள், இது எல்லாமே நமக்கு நல்லாவே போயிடுங்க. இந்த சாதம் வடிக்கிற தண்ணியை நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் நமக்கு நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு 2 டைம்ஸாவது நீங்கள் தலைக்கு தேய்ச்சி நீங்கள் குளிங்க. கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு கொட்டி போன, அதாவது இழந்த முடியை கூட மீண்டும் பெற அளவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த சாதம் வடித்த தண்ணியில் நிறையவே நிறைஞ்சிருக்குதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இதை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்ஸுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க டெமோவை பார்க்கலாம். இப்போது நம்மளோட முடி நல்லா சூப்பராக நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு நம்ம சூப்பரான ரெமிடி ஒன்று பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலையே சாதம் வடித்த தண்ணி தாங்க. அது நம்ம சாதம் வேக வச்சுட்டு அந்த மீதி இருக்கிற தண்ணியை நம்ம வடிப்போம்ல, அந்த சாதம் வடித்த தண்ணியை தான் நான் கொஞ்சம் இப்போ எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா வீட்டிலையே அரைச்சி வச்ச அந்த சேக்காய் தூள், ஒரிஜினல் சேக்காய் தூளும் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். இப்போது இதை ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு என்னோடய தலையில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நம்ம டெமோவில் பார்த்தோம் இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாதம் வடித்த தண்ணியை என்னோடய தலையில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டு, அது கூட பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் சேக்காய் தூளை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி தலை தேய்ச்சி குளிச்சிருந்தேன். என்னோட முடி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சூப்பராக ஷைனிங்காக நல்லா இருக்குது. இது நேச்சுரல் ரெமிடிங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட முடி எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா இருக்குதுன்னு. இன்னும் ஒரு சில பார்த்திங்கன்னா நம்ம விதவிதமான ஷாம்புகள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கும்போது பார்த்திங்கன்னா அது 2 நாளில் பார்த்திங்கன்னா அந்த முடியெல்லாம் பிசு பிசுன்னு ஆகிடும். தலையில் கையே வைக்க முடியாது. சப்போஸ் நம்ம சீப்பு வச்சு தலையை சிக்கு எடுப்பது பார்த்திங்கன்னா நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த சாதம் வடித்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட முடி நல்லா இருக்கும். எத்தனை நாள் ஆனால் சரி அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கவே இருக்காது. முடியும் நமக்கு நல்லா இருக்கும். பார்க்கவே ஒரு பிரைட்டாக நல்லா இருக்கும். பட்டு போல் சூப்பராக இருக்கும். இந்த ரெமிடி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம லவ்ஸுட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.